ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ YU5040 Black. இந்த மாடலில் கஸ்டமர் வந்து பின் லாக்கை மறந்துட்டாங்க. இது எப்படி நம்ம ஹார்ட் ரீசெட் மூலிமா வந்து ரிமூவ் பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ மொபைலை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிவிட்டு நம்ம பின்னை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன சொல்லுதுங்கிறத. வெயிட் பண்ணலாம். லோகோவோட இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பின் லாக் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 ஓப்பன் பண்ணுறேன். செக்கிங்கில் இருக்குது. ராங் பின்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பவர் ஆஃப் கொடுத்தாச்சு. இப்போ பவர் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பவர் கீ, வால்யூம் அப் கீ, இந்த ரெண்டு கீயும் வந்து சேம் ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ லோகோ வந்தோடனே பவர் கீயை மட்டும் ரிலீஸ் பண்ணிடுவோம். லோகோவோட தான் நிற்கிது. இல்லை, இந்த மெத்தட் வந்து ஓகே ஆகலை. நம்ம வந்து மொபைல் ஆன் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு மெத்தட் ட்ரை பண்ணுவோம். இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பவர் கீ, வால்யூம் அப் கீ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ரெண்டு கீயுமே எடுத்தாச்சு. இப்போ அப் கீ மட்டும் அமுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பூட் மெனு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டவுன் கீ கொடுத்து வைப் டேட்டா ரீசெட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். ஃபேக்ட்ரி ரீசெட்டு அதை பவர் கீ வச்சு ஓகே பண்ணிடலாம். நோவா எஸ்ஸான்னு கேட்கும். எஸ் கொடுத்துடலாம். டேட்டா வைப் கம்ப்ளீட்டுன்னு வந்துருச்சு. இப்போ வந்து ரீபூட் சிஸ்டம் நவுங்கிற ஆப்ஷனில் போய் நம்ம கிளிக் பண்ணிடுவோம். வைப் டேட்டா கம்ப்ளீட்டு, ரீபூட் சிஸ்டம் நவ் இதை வந்து ஓகே பண்ணிடலாம். லோகோ வந்துடுச்சு. Yureka Black. YU லோகோ வந்துடுச்சு. லோகோ மறைஞ்சு வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி போட முடியாது, அதனால தான் நான் உங்களுக்கு அப்படியே போட்டிருக்கேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் மெனு வந்துருச்சு. சிம் கார்டு இல்லையா அங்கே இருக்குது. லெட்ஸ் கோக்குள்ளே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு செட்டப் பஸ் நியூ கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஹார்ட் ரீசெட் அடித்ததுனால வந்து கூகுள் எஃப்ஆர்பி லாக் கேட்குது. இதை நம்ம எப்படி லாக் எடுக்க போகிறோங்கிறத வீடியோவில் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். இப்போது மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். எஃப்ஆர்பி லாக்கில் இருக்குது. நான் எஃப்ஆர்பி பைபாஸ் ட்ரை பண்ணேன், முடியல. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது வால்யூம் அப் கீ, டவுன் கீ, இந்த 2 கீயும் சேமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேட்டா கேபிள் இன்சர்ட் பண்ணணும். இப்போ கனெக்ட் ஆன உடனே இண்டிகேஷன் காட்டும். லைட் இண்டிகேஷன் மட்டும்தான் காட்டும். இப்போ கோல்காம் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ சிஸ்டத்தில் காமிக்கிறேன் இருங்க. பாருங்கள், கோல்காம் ஹெச்எஸ் யூஎஸ்பி QD லோடர் 9008 COM6 அப்படின்னு சொல்லி கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ UMT Pro 7.1 வெர்ஷனில் ரீசெட் எஃப்ஆர்பிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ஓகே கொடுத்துடலாம். லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேன்னு சொல்லி எல்லா ஆப்ஷன்ஸும் வருது. வெயிட் பண்ணுவோம். ஓகே, ரீசெட்டிங் எஃப்ஆர்பி லாக் டன்னு வந்துருச்சு. ஆப்ரேஷன் ஃபினிஷ் 7.10. இப்போ மொபைலை ஆன் பண்ணிடலாம். YU5040 பிளாக்னு சொல்லி வந்திருக்கு பாருங்கள். இப்போது எஃப்ஆர்பி லாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்கிப்புங்கிற ஆப்ஷன்ஸ் வந்திருக்காது. இப்போ வந்து ஸ்கிப்புங்கிற ஆப்ஷன் வரும். நம்மளுக்கு வந்து டைரெக்டாக வந்து உள்ளே போயிடும். ஓப்பன் ஆயிடுச்சு. லெட்ஸ் கோ. ஸ்டார்ட் மெனுக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்டு செட்டஸ் நியூ. நோ சிம் கார்டு. இப்போ ஸ்கிப்புங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. ஸ்கிப் கொடுத்துருவோம். ஸ்கிப்பு. நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸ்கிப் கொடுத்துருவோம். ஃபிங்கர் பிரிண்ட்டு பண்ணணுமான்னு கேட்குது. மோர். நெக்ஸ்ட்டு ஆல் செட்டு. நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். இப்போ அலோ கொடுக்கணும். அலோ. காட் இட். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுது. நம்ம ஐஎம்ஐ நம்பர் போட்டு செக் பண்ணிக்கலாம். *06# போட்டுடலாம். ஐஎம் நம்பர் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.